இந்த தொகுதியில கரூர்ல இருந்து வந்து நிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? பின்னாடி திரும்பி பாருங்க, என் கூட தான் நீங்க வந்துட்டு இருக்கீங்க. எப்படி வரவேற்பு இருக்கு நீங்க பாத்துருக்கீங்க. மக்கள் எந்த அளவுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்துருக்கான்னு பாத்துருக்கீங்க. நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தல், இது எல்லாத்துலயும் எங்களுடைய திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. எங்களுடைய தலைவர் அறிவித்த வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த முறை கோவையில 10க்கு 10. தாவேகா களத்துல வந்திருக்காங்க. மாற்று சக்தி நாங்க தான், திமுகவுக்கு போட்டியும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்முகாம்ல எத்தனை அணிகள் வேணாலும் இருக்கட்டும், மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க. கரூர்ல நீங்க போட்டியிடாததுக்கு காரணம் அங்க நடந்த ஸ்டாம்பீடு, உங்க மேல அவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் தான் காரணம்னு சொல்லப்படுது சார். Money is 65. இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கடிகார முன்னேற்றம் கடுமையாக உழைக்கக்கூடியவன் என் தமிழ்நாட்டு பெண். அந்த தமிழ்நாட்டு பெண்களுக்காக குடும்ப தொகை 1000 ரூபாய் தர என தந்த தலைவர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கோவை தெற்கில் உதயசூரியன் வெற்றி என்ற உறுதியை தந்து தேர்தல் பிரச்சார பயணம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து ஒவ்வொரு வட்டங்களிலும் எழுச்சியான வரவேற்போடு செல்லுமிடமெல்லாம் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பை கொடுத்து எங்கள் முழு ஆதரவு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். இந்த தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு, அளிக்கக்கூடிய வாக்குகள் என்பது முதலமைச்சர் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற கோவை மாவட்ட மக்களும் கோவை தெற்கு தொகுதியுடைய மக்களும் 2021 சட்டமன்ற தேர்தலை போல கோவை மாவட்டம் அமைந்துவிடக் கூடாது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் உள்ள 10 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனத்தை செலுத்தி வருகின்றார்கள். 2021 ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் முதலமைச்சர்கள் செயல்படுத்தி இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள், தாய் மாணவர் திட்டம் என தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை இந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். அதே போல கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் செம்மொழி பூங்கா, அவினாசி சாலையிலே மேம்பாலங்கள், பெரியார் நூலகங்கள், மேற்கு புறவழி சாலைகள் என பல்வேறு சிறப்பு திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சருடைய சாதனைகள் இன்னும் முழுமையாக நாம் கோவையிலே பெற்று கோவை தொழில்துறையில் தமிழ்நாட்டில் முதல் மாவட்டம் என்ற பெருமையை சேர்க்கக்கூடிய வகையிலும், வளர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் முதல் மாவட்டம் கோவை மாவட்டம் என்ற வகையிலும், கோவையில் உள்ள 10 தொகுதிகளில் கோவை தெற்கு தொகுதி அதிக வளர்ச்சி பெற்ற முதன்மை தொகுதி என்ற நிலையில் உருவாக்கக்கூடிய வகையிலும் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றக்கூடியதாக உங்கள் இல்லத்தில் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று சிறப்பாக நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை மட்டும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கோவை ஏற்கனவே 4-5 ஆண்டுகளாக உங்களோடு வந்து பழகி தேவையான திட்டங்களை முதலமைச்சரிடத்திலே கேட்டு பெற்று செயல்படுத்தினுடைய தொடர்ச்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திராவிட மாடல் அரசு 2.0 ஆட்சி அமைந்தவுடன் 2வது முறையாக தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அத்துணை திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்ற உறுதியை சொல்லி வாக்களிப்பீர். உதயசூரியன் வெற்றி பெற செய்வீர். உதயசூரியன். சார், இந்த தொகுதியில கரூர்ல இருந்து வந்து நிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? கோவை தெற்கு சூஸ் பண்ணதுக்கான ரீசன்? எங்களுடைய தலைமை, எங்களுடைய தலைவர் எங்க நிக்க சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்களோ அங்கதான் நிக்க முடியும். ஓகே, நீங்க விருப்பப்பட்டு கேட்கலையா சார்? அதாவது தலைமை யாராருக்கு எங்கெங்க போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அங்க எல்லாரும் போட்டிடுவாங்க. அந்த வகையில் எனக்கு இங்க போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால கோவை தெற்குல நான் போட்டியிடுறேன்.
போதும் தம்பி இங்க விழுந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கஷ்டம் சொன்னா கேளுங்க கேப் கொடுத்துவாங்க விருப்பமனு கொடுத்திருந்தீங்களா சார் இங்க? நான் வந்து கரூர்ல போட்டியிடுறதுக்கான விருப்ப மனு கொடுத்திருந்தேன். எங்களோட தலைமை வந்து கோவையில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால கோவையில போட்டியிடுறேன். ஓகே ஓகே. இங்க போட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்க பாஜக வேட்பாளர் நின்னு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்த எம்எல்ஏ இப்ப பாஜகவா இருக்காங்கல்ல சார், இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பின்னாடி திரும்பி பாருங்க, என் கூட தான் நீங்க வந்துட்டு இருக்கீங்க. எப்படி வரவேற்பு இருக்குன்னு நீங்க பாத்துருக்கீங்க. மக்கள் எந்த அளவுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்துருக்கான்னு பாத்துருக்கீங்க. முழுக்க வந்து அம்மா உதயசூரியன் முழுக்க வந்து முதலமைச்சர்கள் மீது நம்பிக்கை வைத்து உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர் பெருமக்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். அளிக்கக்கூடிய வாக்கு முதலமைச்சருக்கான வாக்கு. தளபதி மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சு. ஓகே சார். ஆனா கரூர்ல தான் உங்களுக்கு ஒரு மாசான ஒரு கிரௌட் இருக்கு. அங்க இருந்து நீங்க இங்க ஆட்களை இறக்கி இங்க தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்ற மாற்று வேட்பாளர்களை போட்டு சுயேட்சை வேட்பாளர்களை போட்டு தேர்தலை சந்திக்கிறீங்கன்ற ஒரு அலிகேஷன் இருக்கு சார். சுயேட்சை யார் போட்டிருக்கிறது நான் எப்படி தீர்மானிக்க முடியும்? அது அவங்களுடைய விருப்பத்தை சார்ந்திருக்கக்கூடியது. இல்லை, அதை நான் எப்படி தீர்மானிக்க முடியும்? பார்ப்போம். ஓகே ஓகே சார். சார், இந்த இடத்துல கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகள்லையுமே அதிமுக தான் இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த அதிமுக கோட்டையாக இருக்கக்கூடிய கோவையை திமுக கோட்டையாக மாற்றுறதுக்காக தான் உங்களை இங்கே கிளம்பியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள்னு சொல்லப்படுது சார். இல்லை, அதிமுக கோட்டை அப்படிங்கிறது நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கடந்த தேர்தலிலே கூட ஒரு தொகுதியில் 1400, ஒரு தொகுதியில் 1700 வாக்கு, ஒரு தொகுதியில் 4000 வாக்கு, இந்த மாதிரி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். அதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தல், இது எல்லாத்துலேயும் எங்களுடைய திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. எங்களுடைய தலைவர் அறிவித்த வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால கண்டிப்பாக வந்து இந்த முறை கோவையில் 10க்கு 10 அப்படிங்கிற இலக்கோடு நாங்கள் தேர்தல் களத்தை தொடங்கி இருக்கின்றோம். சிறப்பான வெற்றியா அமையும் சார். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படிங்கிறது சாத்தியப்படுமா சார்? உறுதியாக சாத்தியப்படும். ஓகே ஓகே சார். தாவேகா களத்துல வந்திருக்காங்க. மாற்று சக்தி நாங்க தான், திமுகவுக்கு போட்டியும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்களே சார். எந்த களத்துல உண்மையா போட்டி திமுக vs தாவேகாவா, தாவேகா vs சாரி திமுக vs அதிமுகவா சார்? அதாவது நாங்க செய்த சாதனைகளை மக்களிடத்தில் சொல்லி, தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடத்தில் சொல்லி வாக்கு சேகரிக்கின்ற பணிகளை செய்கின்றோம். எதிர்முகாமில் எத்தனை அணிகள் வேணாலும் இருக்கட்டும், மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க. ஓகே சார். கரூர்ல நீங்க போட்டியிடாததுக்கு காரணம் அங்க நடந்த ஸ்டாம்பீடு, உங்க மேல அவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் தான் காரணம்னு சொல்லப்படுது சார். நீங்களா ஒரு கற்பனையை கேட்டு அதுக்காக ஒரு கேள்வி கேட்க வேண்டியதில்லை. நான் முன்னாடி அரவக்குறிச்சியில் எங்கள் தலைவர் வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு கரூரில் வாய்ப்பு கொடுத்தாங்க, இப்போ கோயம்புத்தூரில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால கற்பனை கேட்டாத கேள்விகள்லாம் முன் வைக்கிறீங்க. சார், நம்ம சேனலை பார்த்து ஏன் உங்களுக்கு கோவை தெற்கு மக்கள் வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு வாக்கு மட்டும் கேட்டுறீங்களா சார்? என்ன மேடம்? ஏன் உங்களுக்கு கோவை தெற்கு மக்கள் உங்களை ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு நீங்க சொல்லிட்டீங்களா சார்? ஏற்கனவே எங்களுடைய முதலமைச்சர்கள், நான் அமைச்சராக இருந்தபோது கோவையினுடைய பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டு இங்கே பணியாற்றி இருக்கிறேன். இயக்கத்தினுடைய பணிகளை முன்னெடுத்து 4 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் மக்களுடைய திட்டங்கள் இன்னும் முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கணும், மாவட்ட வளர்ச்சி அடையணும். அதனால வந்து கோவை மக்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓகே ஓகே, நன்றி சார்.